இன்றைக்கி எல்லா பயிரும் ஊற போட்டு வச்சுருந்தேன். அதையே தோசையாக ஊற்றிட்டு கூட அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல காரசாரமான கார சட்னி அரைச்சாச்சு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நாட்டில் எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு தாங்க பிரச்சனை. அது வீட்லேயா இருந்தாலும் சரி, நாட்டிலையா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் கொடுக்குறது ஆண்கள் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி டெய்லியும் ஹஸ்பண்ட் அடிக்கிறாருங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, தாங்கவே முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி தயவு செய்து இருந்துடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அடிக்கிறவங்க ஆம்பளையே கிடையாது. சின்ன சின்ன சண்டைகள் வரலாம், அதெல்லாம் ஒன்றும் சகஜம் தான். நார்மலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அடிக்கலாம். சின்ன சின்ன சண்டைகள் வேறு, அது சரியாயிடும். ஆனால் இதே தொழிலாக எடுத்துக்கிட்டு டெய்லி அடிக்கிறாங்க பாருங்கள், அந்த அடிக்கிற கையை திருப்பி பிடிங்க, திருப்பி பிடிச்சி 2 அடி சாத்துங்க. அப்போ தான் நீங்களும் கையை ஓங்கினா, ஓ இவளுக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும், நாம் கொஞ்சம் அடிக்க தான் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆண்களுக்குள்ள பயம் இருக்கும் இல்லையா? நீங்கள் அடிக்கும் போதெல்லாம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆட்டோ இன்னும் அதிகமாக போயிட்டே இருக்கும். நீங்களும் மூலையில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிற வேண்டியதான் பெண்களுடைய நிலைமை. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.